இறை நெருக்கம் கிடைக்க வேண்டும். உணவை குறைப்பதுடன் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை ஆகுமானவற்றிலிருந்தும் இறைவனின் விருப்பத்தை பெறுவதற்காக விலகியிருப்பது இறையச்சமாகும், தக்வாவாகும். இவற்றிலிருந்து விலகியிருப்பது வெறும் உலக பணிகளிலே நேரத்தை கடத்திவிடக் கூடாது. மாறாக தொழுகைகள் மற்றும் இறை தியானத்திலும் துவாக்களிலும் கவனம் செலுத்த வேண்டும். அதாவது விசேஷமாக இவ்வாறு துவாவும் செய்ய வேண்டும். இறைவா, நீ எப்போதும் உனது பாதுகாவலில் எங்களை வைப்பாயாக. இறைவா, நோன்பிலிருந்து பலன் பெறுவதற்காக நீ என்னென்ன அருட்கோடைகளை வைத்திருக்கின்றாயோ அவற்றிலிருந்தும் எங்களுக்கும் வழங்குவாயாக. இந்த அருட்கோடை எங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பலம் அதிகரித்துக் கொண்டு இருக்கும் வகையில் எங்களுக்கு நீ வழங்குவாயாக. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், உங்களுடைய ஒவ்வொரு இறை வணக்கத்தின் நோக்கமும் இறையச்சத்தை பெறுவதற்காக இருக்க வேண்டும். உங்களுடைய இறை வணக்கங்கள் எல்லாம் வெறும் வெளிவேசமாக இருக்கும் என்றால் முந்தைய சமுதாயத்தின் மக்களுக்கும் வெளிக்காட்டுதலின் நோன்பின் மூலம் பலன் ஏதும் கிடைக்கவில்லை, இப்போ கிடைக்காது என்று அவன் அச்சமூட்ட எச்சரிக்கை செய்திருக்கின்றான். உலக மக்களை அச்சுவதற்காக உங்களுடைய நோன்பை நீங்கள் வெளிப்படையாக ஆக்கிக் கொண்டீர்கள் என்றால் மக்கள் உங்களுடைய நன்மையை கண்டு அஞ்சிவிட்டார்கள். இதுவே உங்களுடைய பகட்டான இந்த கூலியாக இருக்கின்றது. ஆகவே இது உங்களுக்கு இந்த துனியாவில் கிடைத்துவிடும். அல்லாஹ்வின் பார்வையில் இதற்கு எந்த நற்கூலியும் கிடைக்காது. அல்லாஹ்விடம் உங்கள் நன்மைக்கான நற்கூலியை எதிர்பார்த்தால், நோன்பின் நற்கூலியை விரும்பினால் இது இறைச்சமின்றி கிடைக்காது, தக்குவா இன்றி கிடைக்காது. இறைச்சத்தை பற்றி யார் இறைச்சம் உடையவர், யார் இறைச்சம் இல்லாதவர் என்று இறைவன் தான் தீர்மானிக்கின்றான். ஒரு மூமின் இந்த கோணத்தில் சிந்தித்தால், ரமலானை இந்த சிந்தனையுடன் கழிக்க முயற்சி செய்தால், இந்த நோன்புகள் இறைவனின் விருப்பத்தை பெறுவதற்காக இருக்கும், அதற்கான வழியாகவும் அமையும். இந்த நோன்பு நப்சை தூய்மையாக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நோன்புகள் வருங்காலத்தில் நன்மைகள் தொடர்ந்து நீடித்திருக்கும் வழியாக அமையும். அப்படிப்பட்ட நபர் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போன்று, மன் ஸாம ரமதான ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பிஹி. எவர் ரமலானின் நோன்பை ஈமானின் நிலையிலும் தன்னை கணக்கிட்டவாறும் நோட்பாரோ அவரது முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். இறைவன் கூறுகின்றான், நோன்பு எனக்காக வைக்கப்படுகின்றது. இதுவும் ஒரு ஹதீஸில் இருக்கின்றது. அதாவது அஸ்ஸியாமுலி வானா அஸ்ஸீபிஹி, நோன்பு எனக்காக வைக்கப்படுகின்றது, எனவே நானே நோன்பாளின் நற்கூலியாகி விடுகின்றேன் என்று இறைவன் கூறுகின்றான். அதாவது இறைவனின் விருப்பத்தை பெறுவதற்காக நோன்பு நோக்கின்ற நோன்பாளிக்கு உரிய நற்கூலி என்னவென்று இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது அல்லாஹ் வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். அவன் வழங்கினால் எல்லையில்லாத அருட்களை வழங்குகின்றான். ஆக இந்த நோன்பை தான் நம்மில் ஒவ்வொருவரும் நோட்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ரமலானில் எல்லோரும் நோன்பு வைக்கின்றார்கள், மக்கள் எல்லோரும் சஹருக்காக எழுகின்றார்கள் என்று எல்லோரையும் பார்த்து நோன்பு நோக்கக்கூடாது. காலை முதல் மாலை வரை பட்டினியாக இருப்பது நோன்பின் குறிக்கோளாக இருக்கக்கூடாது. மாறாக தக்வா இறைச்சத்தை தேட வேண்டும், இறைவனின் விருப்பத்தை பெற வேண்டும். கேடயமாக விளங்கும் நோன்பாக அது இருக்க வேண்டும். அஸ்ஸியாமு ஜுன்னத்துன் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அதாவது நோன்புகள் கேடயமாக இருக்கின்றன. எல்லா தீங்கிலிருந்தும் விலக்கி எல்லா நன்மைகளின் வழியையும் திறக்கும் நோன்பாக அது இருக்க வேண்டும். பகல் நேர பட்டினியாக இல்லாமல் இறை தியானம் மற்றும் இரவு நேரத்தின் நஃபில்களினால் அலங்கரிக்கப்பட்ட நோன்பாக அது இருக்க வேண்டும். ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் இரவு நேர நஃபில்களுக்கு மிக அதிக முக்கியத்துவம் தந்திருக்கின்றார்கள். அன்னார் கூறினார்கள், மன் காம ரமதான ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பிஹி. எவர் ரமலான் மாதத்தில் இரவில் எழுந்து தஹஜ்ஜத் தொழுகின்றாரோ அவரது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது என்று கூறினார்கள். நோன்பு என்பது மார்க்க தீமைகளிலிருந்து விலகி இருப்பதற்கும் நன்மையின் வழியை திறப்பதற்காக மட்டுமல்ல, மாறாக உலக தீங்கிலிருந்து விலகி இருக்கவும் நன்மைக்கான வழியை திறப்பதற்கும் இருக்கின்றது. விசேஷமாக நோன்பின் ஒரு பலனை இப்போது மருத்துவர்களும் விஞ்ஞானிகளில் ஒரு பிரிவினரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருந்தால் உடல் நலனுக்கும் தானாகவே இந்த நோன்புடைய பயன் கிடைத்து விடுகின்றது. இன்னும் கூறுவதா இருந்தால் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரி நம் முன்னால் இருக்கின்றது. இதனால் அவர்கள் ரமலான் மாதத்தில் சதகா மற்றும் ஹைராத்தை வேகமாக வீசும் புயல் காற்றை போன்று செய்து வந்தார்கள். ஆகவே இந்த சுன்னத்தை கடைபிடித்து நடப்பது ஒரு மூமினுடைய கடமையாகும். நிச்சயமாக இது சமூகத்தின் அமைதியின்மையை போக்குவதற்கு காரணமாகும். ஒரு மூமினுடைய உள்ளத்தில் இன்னொரு மூமினுக்காக தன் பலவீனமான மற்றும் தேவையுடைய சகோதரருக்காக மிருதுவான நடைமுறை மற்றும் அன்பின் உணர்வு ஏற்பட காரணமாக அமைகின்றது. ஆகவே குழந்தையை தொலைத்த தாய்க்கு அவளுடைய குழந்தை திரும்ப கிடைத்தால் ஏற்படும் மகிழ்ச்சியை விட அதிகமான இறைவன்
இந்த மக்களின் தௌபாவை, எங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றான். அல்லாஹ்வின் அன்பை பெறக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். குழந்தையை தொலைத்த தாய்க்கு அவளுடைய குழந்தை திரும்ப கிடைத்தால் ஏற்படும் மகிழ்ச்சியை விட அதிக மகிழ்ச்சியை இறைவனுக்கு வழங்கக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் தாலா நமக்கு இதற்கான நல்வாய்ப்பை தந்தருவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சஹர் விசேட சிந்தனை கேட்டீர்கள். வழங்கியவர் கொழும்பு தெமட்டகுடை ஃபைத்துல் ஹம்த் பள்ளிவாசல் பேசிமாம் கண்ணியத்துக்குரிய மௌலவி முஸ்தாக் அகமது ஃபாசில் அவர்கள். நிலைகளுடாக இணைந்திருக்கின்றோம் சஹர் விசேட முஸ்லிம் நிகழ்ச்சியோடு.